ஃபினான்ஸ் மினிஸ்டர் வேறு அவர். நான் நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நடத்தியிருக்கிறேன், நான் இப்படி தான் அப்படின்னு ஒரு கெத்தாக ரொம்ப கர்வமாக பேசுகிறாருல. எந்த ஸ்கூலில் சார் 40-12 சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? லண்டனில் படித்தவர், மிகச்சிறந்த அறிவாளி என்று போற்றப்பட்ட பிடிஆர் அவர்களே என்ன சொன்னார்? மாவட்ட கலெக்டருக்கு மாவட்ட கலெக்டர்னு சொன்னார், பழக்க வழக்கத்துக்கு பயக்க வயக்கம்னு சொன்னார். தலைவர் கலைஞர் என்பவர் ஒருவர் இல்லை என்று சொன்னால், சிறுபான்மை பாதுகாவலர், பிற்படுத்தப்பட்டவருடைய பாதுகாவலர் விபி சிங் என்கின்ற ஒரு மனிதன் இல்லை என்று சொன்னால், காவிரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் என்பது என்று உருவாகியே இருக்காது. உருவாக்கியது கலைஞர். அதை முன்னெடுத்து அடுத்து வந்த திராவிட ஆட்சி அம்மையார் ஜெயலலிதா அவற்றுக்கு போராடியதன் விளைவாகத்தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வருகிற போது அன்றைக்கு அதை கசெட்ல பப்ளிஷ் பண்ணாங்க. சற்றேறக்குறைய திராவிட முன்னேற்ற கழகம் 30 ஆண்டு காலம் ஆட்சி பீடத்தில் இருந்திருக்கிறது. இந்த 30 ஆண்டு காலம் ஆட்சி பீடத்திலே நான் அதை செய்தேன், இதை செய்தேன், காவிரி மேலாண்மை ஆணையம் அமைத்து தந்தேன் என்று சொல்வதெல்லாம் பெருமையா? அதுதானே உங்களுடைய வேலை. 30 ஆண்டுகள் கூட நீங்கள் இதை செய்யவில்லை என்று சொன்னால், இந்த 100 நாட்களுக்குள்ளாக நீங்கள் விமர்சனம் செய்கிறீர்களே, குதிக்கிறீர்களே. உயிரே போனாலும் விவசாயத்தை விட்டுடாதீங்க அப்படின்னு வசனம் பேசுவீங்க. ஆனா விவசாயி உயிர் போற அளவுக்கு கத்துறான், காவேரியில தண்ணி கொண்டாங்கடா அப்படின்றான். காது கேட்காது உங்களுக்கு. காவிரி தண்ணீருக்கு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டாங்க. மேட்டூர்லேருந்து மொத்த பக்கெட் ஒரு கூடையோட தூக்கி போட்டது தான் மிச்சம், வேற ஒன்றும் செஞ்சதில்லை. நமக்கு தூரம் இருந்த பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஒரு ஆபத்து, RSS சங் பரிவாருடைய ஆபத்து இன்றைக்கு தாவேகானுடைய வடிவிலே தமிழ்நாட்டுக்குள்ள வந்து குந்திக்கிச்சு. காமராஜருடைய பாஷையில சொல்ல போனா, எப்படி மெட்ரோ நிலையங்களை மூடுறாரு மோடி, மெரினா கடற்கரையை மூடுறாரு டிவிகே தலைவர். பாஜகவோடு திராவிட முன்னேற்ற கழகம் தான் ரகசிய தொடர்பு வைத்திருப்பதாக பல நேரங்களில் பல தகவல்கள் சொன்னது. இருட்டு அறைக்குள் முரட்டு குத்து மாதிரி ஆகும். 2500 ரூபாய் மகளிருக்கான உரிமை தொகையை உயர்த்தி கொடுப்பேன்னு சொன்னீங்க. உங்களால உடனடியாக கொடுக்க முடியவில்லை என்றாலும் கூட MK ஸ்டாலின் தலைவன், மாபெரும் தலைவன் கொடுத்த 1000 ரூபாய்க்கு மேல ஒத்த ரூபாய் உங்களால உயர்த்தி கொடுக்க முடிஞ்சதா? ஒத்த ரூபாய் 1000 ரூபாயை நீங்கள் 2.5 வருட காலத்திற்கு பிறகுதான் வழங்கினீர்கள். படிப்படியாக எல்லா பணிகளையும் செய்து தருவோம். தாய்மாமன் திட்டம் போல, அண்ணன் சீர் போல நீங்கள் கேட்கிற அத்தனை பணிகளையும் 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை நிச்சயமாக தருவோம். டாக்டர் ஸ்ரீவமாஸ் வெல்னஸ் பிரசன்ஸ் த டிபேட்ஸ் ஃபார் த பீப்புள், பவர்ட் பை மில்கி மிஸ்ட். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இது என்ன பாயசத்துக்கா? இதுதாமா பாயசத்தோட சீக்ரெட். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். பார்த்தாலே தெரியுது நல்ல சூப்பர் பாயசம். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். 2 பேர் பேசின பேச்சில் ஏதாவது ஒரு மாற்றத்தை நாங்கள் காட்டியிருக்கிறோன்னு ஒரு கருத்தோடு இது வரைக்கும் பேசினாங்களா? ஏன்னா காரணம் இல்லை, சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். பூரா புருடா வரும், ஆனால் வராது. பொய்யே பேச மாட்டார் எங்கள் தலைவர்னு முதல்ல வந்து தோழர் பேசினார். டாஸ்மார்க் கடை 717 கடையை மூடினீங்கன்னு சொன்னீங்களே, ஒவ்வொரு கடை பேரை பட்டியலிட்டு கவர்மெண்ட் ஆர்டரை காட்ட முடியுமா உங்களால்? இது வரைக்கும் காட்டவே இல்லை. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் எழுதின கடிதத்திலே நீ போய் ஒவ்வொரு மாவட்டத்துமாக போய் எழுதி வாங்கிக்கோ. நான் கேட்குறேன், 100 நாள் மாற்றத்தை கொடுத்த கனவான்களே, மூடின கடையை பேரை சொல்கிறதுக்கே உங்களால் முடியலன்னா என்ன உங்களுக்கு பெரிய தைரியம், பெரிய கெத்து? அடுத்தது, சட்டமன்றத்தில் நாங்கள் பாடம் எடுக்கிறோம். எப்படிய 40-12 ஒருத்தரோட ஸ்லாங்கை கிண்டல் பண்ணாதீங்க, அதுதான் என்னுடைய மொழின்னு சொல்றாரு அமைச்சர். அப்படி நம்ம ஸ்லாங்கை கிண்டல் பண்றது, அவங்க பேசுறதுல தவறுகள் வரும்போது கிண்டல் பண்ணலாமா? எப்படி மொழி வழக்கு கிண்டல் பண்ணல? ஏன் உனக்கு மொழியே தெரியல?
நீங்கள் நிறுவனம், அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டர் வேறு அவர். நான் நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நடத்தியிருக்கிறேன். நான் இப்படி தான் அப்படின்னு ஒரு கெத்தாக ரொம்ப கர்வமாக பேசுகிறாருல, எந்த ஸ்கூலில் சார் 40-12 சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? 40-12 சொல்கிற ஒரு போடுற பட்ஜெட் எங்கேயாவது விளங்குமா? நான் டூ கிறிஸ்டியனு, நான் இப்படி தான் அப்படின்ற இடத்துல, இந்த இடத்துல எங்கேருந்து சார் மதம் வந்தது? ட்ரூ கிறிஸ்டியன் அன்பை போதிச்சிருந்தா அந்த இடத்துல மைக்க அண்ணே நம்ம மைக்கு ஏதாவது ஆகிட போதுண்ணே. ஒன்றும் ஆகாது, ஏன்னா நாங்கள் இருக்கிறோம். ஏங்க உமரு புலவர் எத்தனை கிறித்துவ இயக்கத்தில் மதத்தில் இருந்த மாபெரும் வீரமா முனிவர்கள் எல்லாம் இந்த தமிழ் சமூகத்திற்கு பணியாற்றியிருக்கிறார்கள். இதையெல்லாம் கூடமா தெரியாது இந்த மரிய வில்சன் நிதித்துறை அமைச்சருக்கு? அதனால தான் சொல்கிறோம், 2 பேர் வந்து பேசுனீங்களே, எவ்வளோ நேரம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மக்கள் மத்தியில். சும்மா எடுத்து எடுத்து அடுக்க வேண்டியதை விட 100 நாளில் நான் செஞ்சேன்னு உங்களுக்கும் இல்லை, சட்டமன்றத்தில் உங்கள் மந்திரிகளும் கிடையாது. கல்யாண சுந்தரம் பேசும்போது ஒன்று சொன்னார் தோழர், ஏடிஎம்கேனுடைய தேர்தல் அறிக்கையை அப்படியே கட் அண்ட் காப்பி பேஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னார் நம்ம சகோதரர். ஏன்பா தேர்தல் அறிக்கையை மட்டுமா கட் அண்ட் பேஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணாங்க? திமுகவுடைய நிதிநிலை அறிக்கையை தான் மறுபடியுமே வாசிச்சிருக்கிறாரு இந்த அமைச்சர்ல. என்ன ஒன்று, எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு வெற்றின்னு போட்டுக்கிட்டாரு. குதிரை பேரம் ஆட்சி இல்லை எங்கள் ஆட்சி, குதிரை வேகத்தில் நடக்கிற ஆட்சின்னு சொன்னாரே உங்களுடைய முதலமைச்சர். உண்மைதான், குதிரை வேகத்தில் குதிரை பேரத்தை செஞ்சீங்க நீங்கள். நம்மளுடைய சகோதரர்கள்லாம் பேசும்போது மையா காயறதுக்குள்ளவே வந்து எல்லாரையும் தூக்குனாங்கல்ல, அந்த குதிரை வேகத்தில் நீங்கள் குதிரை பேர ஆட்சி செய்கிறீங்கன்னு சொன்னோம். சகோதரி கனிமொழியை பற்றி ஒரு பேசினார் சகோதரர். பூரண மதுவிலக்கை எங்களுடைய ஆட்சி வந்தவுடனே கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5 வருஷம் ஆட்சியில் நீங்கள் வந்து ஒன்றுமே செய்யலைன்னு. ஒன்று அரசியல் தெரியணும் உங்களுக்கு, இல்லைன்னா வரலாறு தெரியணும் உங்களுக்கு. அரசியல் தெரியலங்கிறதுக்கு என்னன்னா, நாங்கள் பேசுறது 2006 தேர்தலில் எங்களுடைய வாக்குறுதியை ஜனங்க ஏற்றுக்கலை. பூரண மதுவிலக்கு நம்ம சொன்னோம், அம்மையார் படிப்படியாக குறைக்கிறோன்னு சொன்னாங்க. ஜனங்க படிப்படியாக குறைக்கிறத ஒத்துக்கிட்டு அம்மையாரை உட்கார வச்சாங்க. பூரண மதுவிலக்கு சொன்ன திமுகவை ஆட்சியில் உட்கார வைக்கல. அரசியல் தெரியல, வரலாறு தெரியணும். நீங்கள் வந்து காவிரி நதிநீர் பிரச்சனையை பற்றிலாம் வந்து 70 இதை சொன்னாங்க, 74 அதை சொன்னாங்க, இப்படிலாம் சொல்கிறீங்களே. இந்த காவிரி நதிநீர் ஆணையத்திற்கு வந்து ஒரு தீர்ப்பாயத்தை கொண்டு வந்தது யாருன்னு தெரியுமா? இவ்வளோ தூரம் பேசுகிறீங்களே. திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று இல்லை என்று சொன்னால், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் என்பவர் ஒருவர் இல்லை என்று சொன்னால், சிறுபான்மை பாதுகாவலர், பிற்படுத்தப்பட்டவருடைய பாதுகாவலர் விபி சிங் என்கின்ற ஒரு மாமனிதன் இல்லை என்று சொன்னால், காவிரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் என்பது என்று உருவாகியே இருக்காது. உருவாக்கியது கலைஞர். அதை முன்னெடுத்து அடுத்து வந்த திராவிட ஆட்சி அம்மையார் ஜெயலலிதா அவற்றுக்கு போராடியதன் விளைவாகத்தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வருகிற போது அன்றைக்கு அதை கசெட்டில் பப்ளிஷ் பண்ணாங்க. அதனுடைய அமைச்சராக இருந்தவர் தான் இங்கே உங்களிடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். லஞ்சம் யாரும் கொடுக்காதீங்க, கேட்டால் என் பேரை சொல்லுங்கன்னு சொன்னார். யார்? நம்ம முதல்வர். அரசு வக்கீலுங்களை போடுறதுக்கு லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்கிற அந்த கட்சிக்காரன் சொன்னதே கட்சி விட்டு தூக்குறீங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிடமே பெண்கள்லாம் இலவசமாக பயணிக்கலான்னு சொன்னார். யார்? நம்ம மாற்றம். ஆனால் 1,42,560 நிமிடம் ஆகிறது. இன்னும் உங்களுக்கு அடுத்த நிமிடம் கிடைக்கல. அனிதா வீட்டுக்கு போவீங்க, நீட்டு போராட்டத்தை முடக்குவீங்க. பெரியார் திடலுக்கு போவீங்க, திராவிட கழகத்தினுடைய பரப்புரைக்கு தடை செய்வீங்க. உயிரே போனாலும் விவசாயத்தை விட்டுடாதீங்க அப்படின்னு வசனம் பேசுவீங்க.
ஆனால் விவசாயி உயிர் போகிற அளவுக்கு கத்துறான், காவேரியில் தண்ணி கொண்டாங்கடா அப்படின்றான். காது கேட்காது உங்களுக்கு. அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தினார், எல்லாருக்கும் தெரியுமா? 2011 அங்கே போய் உக்காந்தார் உங்கள் அண்ணன். அதே ஜந்தர் மந்திரில் இளைஞர் படை, துடிப்பு மிக்க இளைஞர்கள் அதே நீட்டுக்காக உட்கார்ந்தார். எங்கே போனார் உங்கள் அண்ணன்? ஏதோ மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க, நம்ம வந்துட்டோம், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு நாமெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நமக்கு தூரம் இருந்த பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஒரு ஆபத்து, ஆர்எஸ்எஸ் சங் பரிவாருடைய ஆபத்து இன்றைக்கு தாவேகானுடைய வடிவிலே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து குந்திக்குச்சு. காமராஜருடைய பாஷையில் சொல்ல போனால் எப்படி? மெட்ரோ நிலையங்களை மூடுறாரு மோடி, மெரினா கடற்கரையை மூடுறாரு டிவிகே தலைவர். தாவேகானுடைய கட்சி கொடி என்ன கலரு? சிவப்பும் மஞ்சளும். ரெண்டுத்தையும் நீங்க பெயிண்ட் காம்பினேஷன் போடலாம், காவி. இதெல்லாமா பார்க்க வேண்டியிருக்கு. நிச்சயமா பார்க்கணும், நிச்சயமா பார்க்கணும். இந்த தொகுதி வரையறையில ஏதோ திமுக பாஜகவும் தான். இந்த தொகுதி மறைவரை இதெல்லாம் வந்து திமுக ஏற்கனவே வந்து தீர்மானம் போட்டாச்சு. நீங்க வந்து ஆளே இல்லாத கடைக்கு டீ ஆத்துறீங்க. நீங்க எந்த ஆட்சிக்கு வந்த 100 நாள்ல எந்த திட்டமும் கிடையாது. 2500 ரூபாய் மகளிருக்கான உரிமை தொகையை உயர்த்தி கொடுப்பேன்னு சொன்னீங்க. உங்களால் உடனடியாக கொடுக்க முடியவில்லை என்றாலும் கூட எம்.கே. ஸ்டாலின் தலைவன், மாபெரும் தலைவன் கொடுத்த 1000 ரூபாய்க்கு மேல ஒத்த ரூபாய் உங்களால் உயர்த்தி கொடுக்க முடிஞ்சதா? ஒத்த ரூபாய். படித்த இளைஞர்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கினீங்க. 4000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, 400 ரூபாய் கொடுத்தீங்களா இது வரைக்கும்? சார், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை பற்றி கதை விடாதீங்க, காதில் பூ சுத்தாதீங்க. பசிக்குதுன்னா எனக்கு பசிக்கு இப்போ உடனே என்ன சாப்பிடலாம்? சாப்பாடு ஆக்கிறதுக்கு நேரமாகும். அட்லீஸ்ட் ஒரு வாழைப்பழம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பழத்தை கொடுக்குற மணியில் நீங்களாம் அல்லுவாலாக கொடுத்துடுங்கிறீங்க. நீங்கள் நம்ம 1000 ரூபாய் கொடுத்தோம்ல. சரி, நான் ஆட்சிக்கு வந்த உடனே செய்கிறேன், 1500 இப்போ தரேன், அடுத்த பட்ஜெட்டில் 1500 தரேன் அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லையா? 40-12க்கு எப்படி இந்த சார் இதெல்லாம் புத்தி வரும்? 4000 ரூபாய் நான் இளைஞருக்கு கொடுக்கணும், நான் இப்போ 400 ரூபாய் கொடுக்குறேன், அடுத்த முறை ஏத்துறேன்னு சொல்லணுமா இல்லையா? கஜானாவை திமுக தான் தொடச்சிருச்சு, காசு இல்லை, இருந்திருந்தா கொடுத்துருப்பாங்க. தொடச்ச கஜானா வச்சு தான் சார் 5 வருஷம் ஆட்சி செஞ்சனாங்க. கஜானா தொடங்கி போனதை வந்து மறுபடியும் துளக்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஆட்சியில் கஜானா சாவி கொடுத்ததை தவிர பாத்திரத்தை கவுக்கிறதுக்கு இல்லை. செய்தித்தாள படிக்கணுமா? யாரு நமக்கு இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. எப்பா நண்பர்களே, உங்கள் தலைவர்கிட்ட போய் சொல்லுங்க. யாரை பார்த்து கேட்குறாரு? என் தலைவனை பார்த்து கேட்குறாரு, செய்தித்தாளை படிங்கன்னு. செய்தித்தாளையே அச்சடிச்சு தமிழ்நாட்டில் பகுத்தறிவை பரப்பின குடும்பம் நாங்க. 14 வயசுல முரசொலி கைப்பிரதிய கையில் எழுதி தெரு தெருவாக கொண்டு போய் சேர்த்த தலைவனின் பேரன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி அவர்கள் முரசொலியை தடை செய்த போது அண்ணா சாலையில் முரசொலியை தெரு தெருவாக வீதி வீதியாக கொண்டு சேர்த்த முத்தமிழறிஞர் கலைஞரின் பேரன் எங்களுடைய உதயநிதி ஸ்டாலின். யாருகிட்ட வந்து யாரு முதல்ல உங்களுக்கு காலையில் பொழுது வெடிதா? நீங்க முதல்ல காலையில் உங்களுக்கு பொழுது வெடிதா? நல்ல வேலை, இதை சொல்ல மறந்துட்டேன். இல்ல 9 மணிக்கு காலையில தலைமைச் செயலகத்துக்கு போய் சோறு கட்டின்னு குழந்தை ஸ்கூலுக்கு வந்துருது. வந்து அவரு டிஃபன் பாக்ஸே அவருவே கழட்டுவாரு, அவரு கையிலே அவரே சோறை போடுவாரு, அவரு கையிலே அவரே சாம்பார் ஊற்றுவார், அவரு கையிலே அவரே குழைப்புவார், அவரு கையாலே எடுத்து அவர் வாயிலே வைப்பார். ஏங்க, கலைஞரும் சாப்பாட்டோட தாங்க சட்டசபைக்கு வந்தார். இவங்க என்ன சொல்கிறாங்க, 5 மணிக்கு போயிடுறாங்களே, நைட்டு 12 மணிக்கு 11:30 மணிக்கெல்லாம் வந்து சட்டசபையில் வேலை பார்த்துருக்கோம். ஒரே எக்ஸாம்பிள், கரூரில் 41 பேரை சாவடிச்சுட்டு ஓடுனீங்களே, அன்னைக்கு நடுராத்திரியில் சட்டமன்ற கோட்டைக்கு வந்தவர் என்னுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின். அன்பு நண்பர்களே, நெறியாளர் உள்ளிட்ட அரங்கின் நல்ல சொற்பொழிவாளர்கள் மற்றும் நேயர்கள், அன்பு நண்பர்கள்,
அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நம்முடைய மூவர் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அதாவது பரந்தாமன் அவர்கள், திரு கல்யாண சுந்தரம் அவர்கள், திரு இடும்பவனம் கார்த்திக் அவர்கள், 3 பேரும் நல்ல சொற்பொழிவாளர்கள். அவர்களுக்கு விஞ்சக்கூடிய அளவிற்கு வேறு எந்த சொற்பொழிவாளரும் பேச முடியாத அளவிற்கு ஆகச்சிறந்த ஆளுமை கொண்ட சொற்பொழிவாளர்கள். கோட்சேவே தன்னுடைய கொள்கை தலைவர் என்று சொன்னால் கூட நம்ப வைக்கிற அளவிற்கு சிறந்த பேச்சாளர்கள் அவர்கள். அந்த அளவுக்கு ஆணித்தரமாகவும் ஆவேசமாகவும் ஆழமாகவும் கேட்பவர்களை வியக்கக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய சக்திமிக்க பேச்சாளர்கள். நான் இந்த சட்டமன்ற தொகுதியில் இது தீநகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது என்று கருதுகிறேன். அடுத்த முறை திராவிட முன்னேற்றக் கழகம் என்னுடைய அருமை நண்பர் பரந்தாமனை இந்த பொது தொகுதியில் நிற்க வைத்து வெற்றி பெற வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த தொகுதியில் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் பரந்தாமுடைய தீவிர விசிறிகளாக இருக்கிறார்கள். ஆனால் தமிழக வெற்றிக் கழகம்தான் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களை பொது தொகுதியில் நிற்க வைத்து வெற்றி பெற வைத்திருக்கிற மகத்தான சாதனையை தமிழக வெற்றிக் கழகம்தான் செய்திருக்கிறது. இது திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தம், திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை, திராவிட இயக்கத்தினுடைய லட்சிய கோட்பாடுகள் இவைகள் எல்லாம் வென்றெடுக்கக்கூடிய தலைவராக இருக்கிறார் என்ற காரணத்தினால்தான் மக்கள் அவருக்கு ஆதரவு தந்திருக்கிறார்கள், ஆட்சி அதிகாரத்தை அவருக்கு தந்திருக்கிறார்கள். மேலும் அருமை நண்பர் பரந்தாமன் அவர்கள் பேசுகிற போது சொன்னார், நிதித்துறை அமைச்சர் பேசினார் என்று. அவருடைய கட்சியை சேர்ந்த மூத்த அமைச்சராக இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் திரு ஏவா வேலு அவர்களே அது குறித்து மாப்பிள்ளையினுடைய பேச்சு இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். நக்கீரன் வளர்த்த நற்றமிழை சென்னையில் வாழ்பவர்கள் இஸ்துக்குன்னு வந்து விட்டார்கள்னு சொல்லுவாங்க. இஸ்துக்குன்னு என்று வந்துவிட்டால் இழுத்துட்டு வந்துட்டார்கள் நகைச்சுவையாக சொல்வார். அதாவது எங்கள் ஊரில் இருந்து ஒரு அம்மா இங்கே சென்னைக்கு குடி வந்தாங்க. சென்னைக்கு குடி வருகிற போது வீட்டுக்காரர் சொன்னார், இன்றைக்கி கீரை வாங்கி சமையல் பண்ணி வைமா அப்படின்னு. மார்க்கெட்டுக்கு போனாங்க. போன உடனே இந்த அம்மா கேட்டாங்க, எப்படிம்மா கீரை அப்படின்னு. அந்த அம்மா சொன்னாங்க, நான் நல்லா கீரைம்மா, நீ நல்லா கீரையா அப்படின்னு. இந்த அம்மா கேட்ட கீரை வேறு, அந்த அம்மா சொன்ன கீரை வேறு. எப்படிம்மா கீரைன்னு கேட்டது. அந்தம்மா சொல்லிச்சு, நான் நல்லா கீரைம்மா, நீ நல்லா கீரையா அப்படின்னு. அது மாதிரி இது ஒரு வட்டார வழக்கு சொல். ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் லண்டனில் படித்தவர், மிகச்சிறந்த அறிவாளி என்று போற்றப்பட்ட பிடிஆர் அவர்களே என்ன சொன்னார்? மாவட்ட கலெக்டருக்கு மாவட்ட கலெக்டர்னு சொன்னார், பழக்க வழக்கத்துக்கு பயக்க வயக்கம்னு சொன்னார். அப்போது கூட இதே சர்ச்சையும் இதே பிரச்சனையும் நிதித்துறை அமைச்சராக இருந்தபோது பிடிஆர் அவர்கள் அந்த நிதித்துறையை தாக்கல் செய்தபோது இப்படி ஒரு பிரச்சனையெல்லாம் எழுந்தது என்பதை அவர் மறந்துவிட்டார். அதற்கு பிறகு பாஜகவோடு தமிழக வெற்றிக் கழகம் தொப்புள் கொடி உறவு இருக்கிறது என்ற ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை இங்கு முன்வைத்தார். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொள்கை எதிரியாக பாஜக இருக்கிறது என்பதை மிக வெளிப்படையாக சொன்ன ஒரே தலைவர் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் தான் என்பதை அவருக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பாஜகவோடு திராவிட முன்னேற்றக் கழகம்தான் ரகசிய தொடர்பு வைத்திருப்பதாக பல நேரங்களில் பல தகவல்கள் சொன்னது. திராவிட முன்னேற்றக் கழகமும் பாஜகவும் அவ்வாறாக கூட்டணி வைத்து கொண்டார்கள். மேலும் இது குதிரை பேரம் என்று சொல்லுகிறார்கள், குதிரை பேரம் நடத்திவிட்டதாக சொல்லுகிறார்கள். இப்படி பல விஷயங்களை அபாண்டமாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். 2006 திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி செய்த ஆட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, அன்பு நண்பர்களே, உங்களுக்கு நான் பணிவுட சுட்டிக்காட்ட விரும்புகிறேன், 96 பேர் தான் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தார்கள். மைனாரிட்டி சர்க்கார், மைனாரிட்டி அரசாங்கத்தை தான் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் துணையோடு ஆட்சி அதிகாரத்தை 5 ஆண்டு காலம் இழுத்துச் சென்றது. அதையெல்லாம் எளிதாக மறந்து விட்டார்கள். 50 ஆண்டு காலம், அதாவது ஆட்சி கட்சியில் இருக்கிறவர்கள் 50 ஆண்டு காலம் கட்சியிலே இருந்து கட்சி நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் 50-60 ஆண்டு காலமாக
சற்றேறக்குறைய திராவிட முன்னேற்ற கழகம் 30 ஆண்டு காலம் ஆட்சிப்படத்தில் இருந்திருக்கிறது. இந்த 30 ஆண்டு காலம் ஆட்சிப்படத்திலே நான் அதை செய்தேன், இதை செய்தேன், காவிரி மேலாண்மை ஆணையம் அமைத்து தந்தேன் என்று சொல்வதெல்லாம் பெருமையா? அதுதானே உங்களுடைய வேலை. 30 ஆண்டுகள் கூட நீங்கள் இதை செய்யவில்லை என்று சொன்னால், இந்த 100 நாட்களுக்குள்ளாக நீங்கள் விமர்சனம் செய்கிறீர்களே, குதிக்கிறீர்களே, கொந்தளிக்கிறீர்களே, ஆவேசப்படுகிறீர்களே, 30 ஆண்டு காலம் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை தானே. ஆக அந்த கடமையிலிருந்து ஹாரங்கி, கபினி போன்ற அணைகள் எல்லாம் குறுக்கே கட்டப்படுகிற போது பல்வேறு பிரச்சனை எழுந்தது. அப்படி எழுகிற போது நீங்கள் கைகட்டி வேடிக்கை பார்த்தீர்கள் என்று தொடர்ந்து அப்போதெல்லாம் குற்றச்சாட்டு எழுந்தபோது இந்த பிரச்சனை எழுந்திருக்க வாய்ப்பே இல்லை. முல்லை பெரியாரின் அணையின் நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கும் சரி, பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு அணை கட்டுவதும் சரி, காவிரி தண்ணீர் பிரச்சனை எழுந்தபோதும் சரி, ஆட்சி செய்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த காலங்களில் செய்யவே இல்லை என்பதற்குத்தானே சட்ட போராட்டம் நடத்தினார்கள். அந்த சட்ட போராட்டத்தின் அடிப்படையில் தானே உச்சநீதிமன்றத்தில் இப்போதும் இந்த சட்ட போராட்டம் நடத்தப்பட்டது. சற்றேறக்குறை 205 டிஎம்சி நமக்கு உரிமை கிடைத்தது. 300 டிஎம்சி 320 டிஎம்சி தருவதாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு குண்டுராவ் சொன்னபோது 400 டிஎம்சி வாங்காமல் வராதீர்கள் என்று விமர்சனம் செய்தார்கள். அதற்கு பிறகு 205 டிஎம்சி ஆனது இப்போது எவ்வளவு கிடைக்கிறது? 177.25% டிஎம்சி தான் வருகிறது. இந்த வழக்கு இருக்கிறது. இப்போது கூட இன்றைய தினம் 1 டிஎம்சி தண்ணீரை தொடர்ந்து தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். கர்நாடகா மாநிலம் அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இன்று நேற்றல்ல, பல ஆண்டு காலமாக, ஏறக்குறைய 600 காலமாக தொடர்ந்து அரசியல் செய்கிறது. இந்த அரசியலுக்காக ஒவ்வொரு அரசும் பழிவாங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் 100 நாட்களே தொடங்கி இருக்கிற, 100 நாட்களே தன்னுடைய எல்லையை தொட்டு இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு டிப்ளமேட்டிக் என்று சொல்வார்களே, ராஜதந்திர நடவடிக்கையாக பல்வேறு பூர்வமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை நாங்கள் செய்து வருகிறோம் என்பதை அருமைக்குரிய நண்பர்களுக்கும் உங்களுக்கும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த ஆட்சி 10 லட்சத்துக்கு மேலே 13 லட்சம் கோடிகளை கடனாக பெற்றிருக்கிறார். அதாவது ஒரு நிதிநிலை அறிக்கையிலே கடன் பெறுவது என்பது தவறில்லை. கடன் வாங்கித்தான் ஒரு அரசு நடத்த வேண்டும், அல்லது கடன் வாங்கித்தான் ஒரு மூலதன செலவுகளை செய்ய வேண்டும், கடன் வாங்கித்தான் நம்முடைய திட்டங்களை பெருக்க வேண்டும் என்பதில் எந்த பொருளாதாரத்தில் எந்த விதமான இடர்பாடுகளையும் சுட்டிக்காட்டவில்லை. ஆனால் அதிக கடன் வாங்குகிற போது பல்வேறு திட்டங்களுக்காக மூலதன செலவை நீங்கள் மூலதன செலவுக்காக செலவு செய்து தொடரும் செலவினும் தொடராத செலவினும் என்கிற 2 வகைப்பாட்டுக்குள் அடைக்காத செலவுகளை நீங்கள் செய்கிற போதுதான் அதிக வட்டி ஏற்படுகிறது. கடன் சுமை அதிகரித்து வட்டி சுமை அதிகரிக்கிற போதுதான் மேலும் மேலும் நம்முடைய வருவாய் பற்றாக்குறை ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் கடந்த காலங்களில் என்ன செய்தார்கள்? நீங்கள் நண்பர் கல்யாண சுந்தரம் இங்கே எடுத்து சுட்டி காட்டினார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது 2016 வரை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அதுவரை ஜிஎஸ்டி இல்லை, அதுவரை நீட் இல்லை, அதுவரை சிஏஏ பிரச்சனைகள் எழவில்லை. அதற்கு பிறகு என்னெல்லாம் ஆனது என்பது அவருக்கே தெரியும். ஆக இன்று இந்த 100 தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் நீட்டி முழங்கினார்கள். நான் சொல்லுகிறேன், தமிழ்தாய் வாழ்த்தின் முதலிடத்தில் தான் வைக்கப்பட வேண்டும் என்று இந்திய பிரதமரிடத்திற்கும் உள்துறை அமைச்சரிடத்திலே நேரடியாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் செல்கிற போது ஒரு கடிதத்தை கொடுத்து, உள்துறை அமைச்சகம் ஒரு வழிகாட்டி நெறிமுறை, அந்த கடிதமே எங்களிடம் இருக்கிறது. அந்த கடிதம் பத்திரிகையில் வெளிவந்திருக்கிறது. என்ன சொன்னார்கள்? மிக தெளிவுபடுத்தினார்கள். அந்தந்த மாநிலத்தில் மாநில பாடல்தான் முதலிடம் என்று இந்தியாவுக்கே வழிகாட்டியது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை இந்த இடத்திலே பணிவோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்று தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல 1000 விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டே போகலாம். ஆக குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்து கொண்டே இருந்தால் நாம் இதை இன்னும் நீட்டித்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே போகலாம். அதோடு மாத்திரமில்லாமல் காவிரி தண்ணீருக்கு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டாங்க. மேட்டூர்லேருந்து மொத்த பக்கெட் ஒரு கூடையோடு தூக்கி போட்டது தான் மிச்சம், வேறு ஒன்றும் செஞ்சதில்லை. 5 ஆண்டு காலம் ஆட்சியினுடைய அவலம் எப்படி இருந்தது, 5 ஆண்டு காலம் எப்படி லஞ்சலாவண்யம் பெருக்கெடுத்து ஓடியது என்பது எல்லோருக்கும் தெரியும். இங்கே இருக்கிற அருமை நண்பர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த கட்சியினுடைய நண்பர்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன், 5 ஆண்டு காலத்தில் லஞ்ச லாவண்யம் கரை புரிந்து ஓடியது.
ஒரு அமைச்சர் சிறையில் இருக்கிறார், சிறையில் இருக்கிறவர் அமைச்சராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இது குற்றமா இல்லையா? சிறைக்கு போனவரை அமைச்சரிலிருந்து நீக்க வேண்டியது ஒரு மாண்புமிகு முதலமைச்சருடைய கடமையா இல்லையா? உச்ச நீதிமன்றம் கேட்டதற்கு பிறகுதான் அமைச்சர் நீக்கப்பட்டார். சரி, நீக்கினீர்கள், வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஆனால் நீக்கப்பட்ட அந்த அமைச்சர் முன்னாள் அமைச்சராகிவிட்டார். அந்த துறைக்கு ஒரு அமைச்சர் நியமனம் செய்யப்பட்டு விட்டது. ஆனால் அந்த துறையினுடைய அமைச்சரை யாராவது போய் பார்த்தால், நான் பேருக்கு தாங்க அமைச்சர், எல்லாமே அவர் தாங்க, அவரை போய் பாருங்கள், நான் பேருக்கு தாங்க அமைச்சர், அவரை போய் பாருங்கன்னு யாரை போய் பார்த்தாலும் சொன்னார்களா இல்லையா? சொன்னார்களா இல்லையா? மாப்பிள்ளை நான் தான் சட்டை வருது அப்படின்னு சொன்ன கணக்கா சொன்னார்களா இல்லையா? ஒரு முன்னாள் அமைச்சர் ஒரு துறையே நிர்வகிக்கிறார்கள் என்று சொன்னால், இந்திய அரசியல் மாண்பு, இந்திய சட்டப்படி ஆட்சி மன்றத்தில் மேதகு கவர்னருடைய மாளிகையில் ஒருவரிடமோ பிறரிடமோ நான் ரகசியத்தை வெளிப்படுத்த மாட்டேன் என்று நீங்கள் ரகசிய காப்பு ஆவணம் செய்திருக்கிறீர்கள். அதற்கு என்ன பொருள்? ஆக ஒவ்வொன்றையும் நாம் குற்றச்சாட்டாக சொல்லிக்கொண்டே போகலாம். அருமை நண்பர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நண்பர் ஒரு நிறைய குற்றச்சாட்டுகளை இங்கு வைத்தார்கள். விருப்பப்பட்டு வருவது என்பது வேறு, விலகி வருவது என்பது வேறு. காலச்சூழல் அப்படி. சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவிகளையே மரியாதை இழந்து, மானத்தை இழந்து, தன்மானத்தை இழந்து, தங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியும் நியாயமும் சமத்துவமும் சமாதானமும் கிடைக்கவில்லை என்ற காரணத்திற்காக அங்கிருந்து விலகி வந்தார்களே தவிர எந்த குதிரை பேரத்திற்கும் பணிந்து வரவில்லை. குதிரை வேகத்துல குதிரை பேரம்னு சொன்னார். குதிரை வேகத்துல குதிரை பேரம் சொன்னேன், குதிரை பேரமே நடைபெறலைன்னு சொல்றோமே. ஆகவே இதெல்லாம் விருப்பப்பட்டு ஒரு விலகி வந்தது தான் ஒரு விஷயம். அது இது மாத்திரமல்ல. நீங்கள் மக்கள் மன்றத்தில் மக்களுடைய தீர்ப்பை நீங்கள் மதிக்க வேண்டும். நாம் பேசலாம், இங்கே இருக்கிற 3 நண்பர்கள் பேசலாம், எங்களுடைய சகோதரர்கள் 2 பேரும் அற்புதமாக பேசினார்கள், அவர்கள் பேசலாம். ஆனால் மக்கள் தானே இறுதி எஜமானர்கள். வாக்காளர்கள் தானே நாம் தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள். வாக்காளர்கள் என்ன தீர்மானத்தை தந்தார்கள்? வெள்ளி காசுகளை வீதியில் விட்டெறிந்தார்களே, ஒவ்வொரு தொகுதிக்கும் 20-30 கோடிகளை. பெருமதிப்புக்குரிய நண்பர்களே, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனைகளுடைய அடிப்படையிலே சாலையோரத்து சாமானியவன், எளியவன், அரசியல் பின்புலமற்றவன், பொருளாதாரத்தில் ஏதும் நிலை எரியாதவன், அரசியல் என்பதே அதிகாரத்தில் இல்லாத ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவன் சட்டமன்ற உறுப்பினராக வர முடியும் என்று நிரூபித்து காட்டிய ஈடு இணையற்ற தலைவன் சின்ன காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை இல்லையா? அந்த கொள்கை இன்னும் அந்த கட்சி பின்பற்றுகிறதா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சாதாரணவன், சாமானியவன், ஏதுமற்றவன், அவருடைய ரசிகராக இருந்தவர்கள், அவரை பாமரர்களாக நேசித்தவர்கள் கூட நாடாளுமன்ற உறுப்பினராக அனுப்பி வைத்து அமைச்சர் பிரதானிகளாக அழகுபடுத்திய தலைவன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அந்த கொள்கைகள் இன்னும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இருக்கிறதா? இல்லை. அதே கொள்கை தமிழக வெற்றி கழகத்திற்கு இப்போது இருக்கிறது. நீங்கள் ஜாதி பார்த்தீர்களா, மதம் பார்த்தீர்களா என்றெல்லாம் நீங்கள் கோபப்படலாம், ஆவேச குரல் எழுப்பலாம். ஆனால் இங்கு சொன்னார்களே, வேட்பாளர்களே யார் என்று தெரியாத போது அவர்கள் என்ன ஜாதி என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? விழுந்த வாக்குகள் எல்லாம் விஜய்க்காக விழுந்த வாக்குகள் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இவரும் வேண்டாம், அவரும் வேண்டாம், புதிதாக ஒருவரை நியமித்து விடுவோம் என்று தான் நியமித்திருக்கிறார்கள். ஆகவே 3 பேரும் மிக அற்புதமான கருத்துக்களை சொன்னார்கள். என்ன கருத்து? நாங்களும் வேணாம், நீங்களும் வேணாம், புதுசாக ஒருத்தர் வரட்டும்னு சொல்லி மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். நான் எதற்கு இதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்று சொன்னால், நண்பர்களே, அது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்தாலும், அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்தாலும், தமிழக வெற்றி கழகம் ஆட்சி செய்தாலும், வெற்றி யாருக்கு? தமிழ்நாட்டுக்கு. வெற்றி யாருக்கு? தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி. ஆக ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்ட 2 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்திருக்கிறது என்று சொன்னால் இது மகத்தான சாதனை இல்லையா? இந்த 2 ஆண்டுகளில் ஏன் அவருக்கு வெற்றி வாய்ப்பை தந்தார்கள்? நீங்கள் சற்று நோக்கி பின்போக்கி பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொள்கை பலம் இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிகார பலம் இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பணபலம் இல்லையா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு சளைத்ததா, இழைத்ததா? எதுவுமே இல்லை. 2 பேரும் ஒரே பலம் வாய்ந்தவர்கள் தான். இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூட்டணி பலமோடு இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது ஏன் இன்னொருவரை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள்? இந்த ஜனநாயகம் யாரை அடையாளப்படுத்தி இருக்கிறது? இந்த ஜனநாயகம் யாரை நம்பி இருக்கிறது என்று சொன்னால், சந்திரசேகர் ஜோசப் விஜயை நம்பி இருக்கிறது.
ஆகவேதான் இந்த வெற்றி, ஓகே. ஆகவேதான் இந்த அடையாளம், ஆகவேதான் இந்த முகவரி, இந்த அங்கீகாரம். ஆகவே நீங்கள் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு தேர்தல் வருகிற போது போட்டி போடலாம். மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். அந்த வெற்றியை தமிழக வெற்றி கழகத்திற்கு தந்திருக்கிறார்கள். இந்த 100 நாள் என்பது ஒரு சின்ன அளவுகோல் தான். இந்த 100 நாட்களில் நாம் செய்திருக்கிற மகத்தான சாதனைகள், தேர்தல் வாக்குறுதிகள், நிறைய நீண்ட நெடிய வாக்குறுதிகளை தமிழக வெற்றி கழகம் தந்திருக்கிறது. இந்த தமிழக வெற்றி கழகம் தந்திருக்கக்கூடிய நீண்ட நெடிய வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றி தருவோம். நண்பர் பரந்தாமன் சொன்னார்கள், 1000 ரூபாய் நாங்கள் கொடுத்தோம், அதற்கு 1 ரூபாய் அளவாது நீங்கள் அதிகம் கொடுத்தீர்களா என்று கேட்கிறார். 1000 ரூபாயை நீங்கள் 2.5 வருட காலத்திற்கு பிறகுதான் வழங்கினீர்கள். படிப்படியாக எல்லா பணிகளையும் செய்து தருவோம். தாய்மாமன் திட்டம் போல, அண்ணன் சீர் போல நீங்கள் கேட்கிற அத்தனை பணிகளையும் 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை நிச்சயமாக தருவோம். விரைவிலே அனைத்து கட்சியும் கூட்டம் கூட்டுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்கிற தகவலையும் நம்முடைய நண்பர்களுக்கு உங்களுக்கும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதாவது எனக்கு என்ன ஆச்சரியம்னா, தேர்தலப்போ நீங்கள் எங்கே போனீங்கன்னு தான். தேர்தலப்போ லீவு போட்டு போயிட்டீங்களா? இவ்வளவு ஆவேசமாகவும் இவ்வளவு உற்சாகமாகவும் இவ்வளோ வேகமாக இருக்கீங்களே, தேர்தலப்போ எங்கே போனீங்க? நான் எங்கள் தொகுதியில் தேர்தலில் நின்ன உடனே ஒரு பேராசிரியர் கேட்டார். பேராசிரியர் கேட்டார், சார் என்னுடைய மனைவி 2 குழந்தைங்க ஓட்டு, 2 பசங்க ஓட்டு, 4 ஓட்டு உங்களுக்கு தான் சார் அப்படின்னு சொல்லுவார். தேர்தல் முடிஞ்ச மறுநாள் 2 நாள் கழித்து அந்த பக்கம் போகிறேன், டீ கடையில் நின்றுனார். டீ கடையில் இருக்கும்போது அவர் பார்த்த, என்ன பேராசிரியர் எப்படி இருக்கீங்க, எனக்கு தான் ஓட்டு போட்டிங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னார், சாரி வைகை செல்வன், 4 நாள் தொடர்ந்து லீவு, நான் குடும்பத்தோடு திருப்பதி போயிட்டேன்னார். அதனால் இவ்வளோ உற்சாகமாக இருக்கீங்களே, நீங்களாம் தேர்தல் அப்போ திருப்பதி போயிட்டீங்களா? உங்கள் கட்சி ஜெயிச்சிருக்கணுமா வேண்டாமா? ஒன்று நினைத்து பார்க்க வேண்டும். இந்த நிதிநிலை அறிக்கையில் எதுவுமே செய்யலை, முட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் குற்றம் சாட்டியது. நிதிநிலை அறிக்கை என்பது 3 எளிமையான கேள்விகளை நான் முன்வைக்கிறேன். ஒன்று, நாம் அரசு எவ்வளவு பணம் வருகிறது அரசுக்கு, 2வது எவ்வளவு பணம் செலவிடப்படுகிறது, 3வது பற்றாக்குறை எவ்வளவு ஏற்பட்டால் அது எப்படி சமாளிக்கப் போகிறது. இந்த 3 கேள்விகளை மையமாக வைத்துத்தான் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிதிநிலை அறிக்கை என்பது இந்த முறை நிதி பற்றாக்குறையை கட்டுப்படுத்துவதற்கும் மூலதன செலவுகளை உயர்த்துவதற்கும் ஆகிய வருவாய் பற்றாக்குறையை குறைப்பதற்குமான நடவடிக்கையை செய்த முதல் அரசு தமிழக வெற்றி கழகத்தின் அரசுதான் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ ஒரே விஷயம், 100 நாளில் ஒன்றுமே பண்ண முடியாது, ரைட், ஓகே, அது ஒத்துக்கிறோம். 100 நாளில் நீங்கள் பெரிய சாதனையை கேட்டால் நாங்கள் எப்படி சார் பண்ண முடியும்னு சொல்லி பேசுகிறீங்களா? உங்களுக்காக நானும் பேசிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரமாக நீங்கள் எதுவுமே பேச மாட்டேறீங்க. ஒன்று உங்கள் சாதனையாவது பேசணும், இல்லை உங்களுக்கு செய்ய முடியலன்ற வேதனையாவது கொட்டணும். எதுவுமே இல்லை, நானே பேசிடுறேன். 100 நாளில் உங்களால் செய்ய முடியாது, மக்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை முன்னேற்ற பாதைக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கணும், அதை நோக்கி போகணும். அதுதான் நாட்டு மக்கள் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. இப்போ அண்ணன் வைகை செல்வண்ணன் ரொம்ப அழகாக பேசினார். ஆனால் அவருடைய சூழ்நிலையை நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கம் தான் முட்டு கொடுக்குது. அண்ணன் திராவிட இயக்கத்தினுடைய பட்டறையிலேருந்து வந்தவர்.